தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஆதியாகம புஸ்தகம் 1 அதிகாரம் 1 ஆதியிலே தேவன் வானத்தை சிருஷ்டித்தார். ஆமென். தேவனுடைய முதலாவது சிருஷ்டிப்பு எது? அது வானம். தேவன் ஏன் முதலாவது மேலான வானங்களை இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன், மனிதனை சிருஷ்டிப்பதற்கும் வானத்திற்கும் அப்படி என்ன தொடர்பு உள்ளது? மனிதன் வாழப்போவது பூமியில் மட்டுமே. இப்பூமியில் மனிதன் உயிர் வாழ தேவையான அனைத்தையும் படைக்கும்போது பூமியைத்தானே முதலில் படைத்திருக்க வேண்டும். சிருஷ்டிப்பின் முதல் இடத்தில் வானம் எப்படி ஏன் உள்ளது? ஒரு மனிதனின் மனதிலும் உள்ளத்திலும் மற்றும் அவனது இல்லத்திலும் அவனது எல்லா இடங்களிலும் சிருஷ்டிக்கப்பட வேண்டிய மேன்மையான பரலோக வாழ்க்கை தான். அதனால்தான் அந்த பரலோகம் வானத்தை முதலில் படைத்துள்ளார். அந்த வானத்தை பழுது பார்க்கவோ திருத்தவோ இல்லையே. ஆனால் இந்த பூமியை குறித்து சொல்லும்போது இது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருள் நிறைந்ததாக இருந்ததாகவும் பார்க்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, ஒரு பாவி இருளில் இருக்கும்போது அந்த மனிதன் ஒழுங்கின்மையாகவும் வெறுமையான நிலவரத்திலும் இருக்கிறார். அந்த மனிதன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பின்பு அவனை தேவன் இருளின் அந்தகார வெறுமையான நிலவரத்தில் இருந்து பிரித்தெடுத்து தேவன் செய்யும் முதல் வேலை புதிய இருதயத்தையும் புதிய மனதையும் புதிய சிருஷ்டிப்பின் வேலையையும் செய்கிறார். ஆம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். முதலாவது வானம்தான், பின்புதான் பூமிக்குரிய திட்டங்கள் என்றும் பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே. நாமும் பரலோகத்துக்குரிய மேலானவைகளை நாடும்போது இப்பூமிக்குரிய அனைத்து காரியங்களையும் கூடவே தருகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமேன். God bless you.